ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமுமே படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம் இஸ்லாத்துடைய அடிப்படையில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு, நிறைய பேருக்கு தெரியாத நிகழ்வாக இருக்குது. அதை தான் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து தூங்குவாங்க. இல்லை இப்போ 2 பேர் சகோதரிகள் இருக்காங்கன்னா 2 பேர் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து தூங்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டும். அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம அப்படி தூங்குவது ஏன் தப்புன்னு சொல்லப்படுதுன்னா, பொதுவாகவே நம்ம தூங்கும் போது நம்மளுடைய உடம்புலேருந்து டெட் செல்ஸ்லாம் விழுகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா அது இன்னொருத்தவங்களோட சேரும் போது நமக்கு என்ன பண்ணும், உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க, 7 வயசானாவே என்ன பண்ணுங்க, நீங்கள் தொழுகிறதுக்கு கட்டளை இடுங்க. 10 வயசானா என்ன பண்ணுங்க, நீங்கள் அவங்க படுக்கையிலிருந்து தள்ளி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பெற்றோர்களும் என்ன பண்ணுன்னா, பிள்ளைகளை படுக்கையிலேருந்து தள்ளி தான் வைக்கணும். கண்டிப்பாக பெற்றோர்களோடு தான் பிள்ளைகள் நாங்கள் எப்பயுமே நானும் அம்மா அத்தாலாம் நாங்கள் பக்கத்தாலேயே படுத்துப்போம்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி 2 சகோதரன் 2 சகோதரியாக இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, பக்கத்தில் படுக்கிறதோ, அதாவது முக்கியமாக ஒரே போர்வையை போத்தி படுக்கிறது அப்படிங்கிறது நம்ம தவிர்த்துக்கணும். அதாவது இடம் இருக்காது பக்கத்தில் படுக்கிறோங்கிறது வேற, ஆனால் தனித்தனியாக படுத்துக்கிறது அவசியம். ஒரே இதில் படுக்கக்கூடாது. ஒருத்தவங்களுடைய படுக்கைங்கிறது தனியாக இருக்கணும். நமக்கு இருக்கிற சௌரியத்தை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனியாக்கிக்கணும். அது தனி பெஸ்டேட் அந்த மாதிரி பயன்படுத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நவீன உலகம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒன்று ஓரின சேர்க்கைன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரியும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாங்க. அதாவது அல்லாஹ் படைத்த விஷயத்தை மாத்துறாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எங்கே தோன்றுதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் தோன்றுதாமா. ஏதோ ஒரு விஷயம் தான் சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய வாழ்வியலையே மாற்றுதாமா. அல்லாஹ் ஆண் பெண் 2 பேருக்கு தான் படைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வேற பாலினமாக மாறுறதும், இல்லை தன்னை சேர்ந்த பாலினத்திலேயே என்ன பண்ணுறது, தொடர்பு கொள்வது, இல்லை விருப்பப்படுறது அப்படிங்கக்கூடிய எண்ணம்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொண்டு வரும்னு சொல்லிட்டு சைக்கலாஜிக்கலாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரின சேர்க்கையை பற்றி அல்லாஹ் அவ்வளோ வன்மையாக கண்டிச்சிருக்கான். அதுவும் ஒரு லூத் நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமே பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஓரின சேர்க்கையால் அழிக்கப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த வெறுக்கிறான். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க. அதை பற்றி எதிர்த்து சொல்கிறவங்கள கூட என்ன பண்ணுறாங்க, அப்படி எதிர்த்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுறாங்க. நிறைய வெளிநாடுகளில் இது நடக்குது. உள்ளூர்கள்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் நாளை பின்ன உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு இருந்தால் ஆரம்பத்துலேருந்தே என்ன பண்ணுங்க, அவர்களுக்கு தனி படுக்கைகளை கொடுங்க. வீடு எவ்வளோ விசாலமாக இருக்கோ சௌரியமாக இருக்கோ அதை பொறுத்தளவுக்கு தூரமாகவும் படுக்குவீங்க. தூரமாக படுக்க முடியாட்டாலும் தனி பொருட்கள் கொடுக்கும் போதாவது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அது இல்லாமல் உடல்ல இருந்து வரக்கூடிய டெட் செல்ஸ்னாலையும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டுக்கா படுக்கிறது முதல்ல நீங்கள் காலையில் எழுந்திரிச்சா எப்போதுமே என்ன பண்ணுங்க, கையை சோப் வாஷ் பண்ணுங்க. ஏன் நம்ம அப்படி சொல்கிறோம்னா நபி அவர்களே சொல்லியிருக்காங்க, இரவு நேரத்தில் நம்மளுடைய கை தூக்கத்தின் போது எப்படி இருந்திருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே எப்போ எந்திரிச்சாலும் சரி முதல்ல என்ன பண்ணுங்க, நிறைய பேர் கை சோப் வாஷ் பண்ணுற பழக்கம்லாம் இல்லை. சும்மா எந்திரிப்பாங்க, ரெஸ்ட் ரூம் போவாங்க, பல்ல விளக்குவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கையிலேயே தான் சமைப்பாங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. காலையில் எந்திரிச்சிங்களா எப்பயுமே உங்களுடைய கையை சோப் போட்டு கழுகுறது உங்களுக்கு சுத்தமாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் சுண்ணத்துகளை பேணி நீங்கள் தூங்குவதற்கான பழக்கத்தை பாருங்கள். நபி அவர்கள் எப்படி படுக்கைகளை தனியாக அமைச்சுக்க சொன்னாங்களோ அதே மாதிரி இன்னொரு 4-5 விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒன்று, இரவு நேரம் வந்தால் ஒழு செஞ்சுட்டு தூங்குங்க. தூக்கம் போயிடும்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக தூக்கம் வரும். ஒரு 2-3 நாள் பழகினீங்கன்னா வந்துடும். ஒழு செஞ்சுட்டு தூங்குங்க ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா தூங்கும் போது வலது பக்கமாக தூங்குங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய கையை கன்னத்தில் கொடுத்து என்ன பண்ணுங்க, தூங்குங்க. அப்படிலாம் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய தூக்கம் ஒரு சீராக இருக்கும். நம்முடைய எண்ணமும் சீராக இருக்கும். அந்த மாதிரியான ஆசைகள்லாம் வராது. அதே மாதிரி துவா ஓதிட்டு என்ன பண்ணுங்க, தூங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாய் விரிக்கும் போது தலகாணிலாம் போடும்போது தட்டணும். நைட்டு போடும்போது தட்டிட்டு தான் போடணும். காலையில் எடுத்து வைக்கும்போது நம்ம தட்டணும். ஏன் நம்ம நைட் போடும்போது தட்டுறோம்னா எதுவும் அதில் இருந்திருக்கக்கூடாது, பூச்சி அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தட்டுறோம். காலையில் இதுக்கு தட்டுறோம்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம தூங்கினால அதுலேருந்து டெட் செல்ஸ் கீழே விழுந்திருக்கும். அது பாய் திராணி பெஸ்டேட்டில் தான் இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம அப்புறப்படுத்துறதுக்காக தான் நம்ம காலையில் தட்டுறோம். அப்போ 2 நேரமும் உங்களுடைய விருப்புகளையும் சுத்தமாக தட்டி பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் தவறாக செய்கிறவங்களுக்கு தவறான பாதை கொண்டு போகிறக்கு சான்ஸாக இருக்கும். இனிமேல் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய அண்ணனோ இல்லை உங்களுடைய தம்பி கூடவோ படுக்கிறதையோ, தனியாவோ இல்லை ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தங்கச்சியோ அக்கா கூட படுக்கிறதுலாம் தவிர்த்து கொள்ளுங்க. உங்களுக்குன்னு எல்லாமே தனியாக வைத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இது பயன் தரக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை போடுறோம். உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா கமெண்ட்டில் கேளுங்க. சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.